நபிமார்களே அல்லாஹ் ரொம்ப குர்ஆனில் புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் இப்ராஹிம் நபிக்கு தெரியும். அவங்கள தான் அல்லாஹ் ரொம்ப 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 உயர்ந்த இடத்துல வைத்து என்ன செய்யறான், ஹலீலுங்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பர், ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேங்கிறான். அல்லாஹ்வுக்கு மனுஷன் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அந்தந்த ஜாதியில தான், இனத்துல தான் ஃப்ரெண்டு வருவாங்க. மனுஷனுக்கு ஆடு மாடு கழுதை ஃப்ரெண்ட் ஆகுமா? ஆகாது. மனுஷனுக்கு மனுஷன் தான், ஆட்டுக்கு ஆடு. நண்பர்கள் அப்படி தான் வர முடியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மனுஷன் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அல்லாஹ் என்ன சொன்னா, ஒட்டுமொத்த மக்கள்ல இந்த ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுத்து இவரை நான் நண்பனாக்கிக்கிட்டேன். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, ஒட்டுமொத்த மக்கள்லயே இப்ராஹிம் எனக்கு நண்பரு என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனை விஷயங்கள் விரும்புனாங்க, அல்லாஹ் கொடுத்தானா பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டினா, இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன, இப்ராஹிமை பலவிதமான கட்டளைகளை போட்டு அல்லாஹ் சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அத்தனையிலும் அவர் தேறினார். பல சோதனைகளை போடுறான். ஒன்றில் கூட புள்ளை அறுக்க சொல்றதுக்கு உச்சகட்டமான சோதனை, அதை விட பல சோதனைகள் அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அனைத்து சோதனைகளையும் அவர் இணைஞ்சாரு, தேறினாரு. தேர்னோன்னு அவர் என்ன செய்யறார், அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ நல்லா தேறிட்ட, அதனால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆக்கிட்டேன். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு இனிமே நீ தான் தலைவர். நமக்குள்ள ஏகத்துவ இமாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த தௌஹீதுக்காக வேண்டி, ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் நியமித்து தந்திருக்கிற இமாம் யாருன்னா யார்? இவங்க அபு ஹனீஃபா ஷாஃபி இமாம்ங்கிறாங்க. நமக்கு இமாம் யாரு? அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கு இமாமே அவர் தான். நமக்கு இமாம் யாரு? எங்களுடைய இமாம் இப்ராஹிம் நபி தான். அவர் எப்படி இந்த பல தெய்வ வணக்கத்துல சமரசம் பண்ணாம உறுதிப்பாடா இருந்தார், அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அப்ப இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா, ஒமீன் துர்ரியத்தி, அல்லாஹ் என்ன இமாம்ங்கிறிய, என் புள்ள குட்டியெல்லாம் இந்த மாதிரி ஆக்கிருங்கிறாரு. நல்லா கவனிங்க, இவ்வளவு தியாகம் பண்ணி பரீட்சை வச்சுட்டு தேறிட்டாரு. தேறின பிறகு அல்லாஹ் ஒரு கிஃப்டை கொடுக்குறான். என்ன கிஃப்ட்? எல்லா பரீட்சையிலும் தேறிட்ட, இப்போ உன்னை நான் என்ன செய்ய போறேன், மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்டேன். உன்னை அவர் சரின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எல்லா மனுஷனுக்கும் ஆசை வரும், நம்ம புள்ள குட்டியெல்லாம் அப்படி இருக்கணும்னு. அந்த மாதிரி இவர் தீன விஷயம் தான் ஆசைப்படலாம். துன்யாவுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இவங்க என்ன ஆசைப்படுறாங்க, நம்மள அல்ல இமாம் ஆக்கின மாதிரி நம்ம வாரிசுகள், நம்ம சந்ததிகள்லாம் இமாமா இருந்துகிட்டே இருக்கணும், மனித குலத்துக்கு இமாமாக வழிகாட்டிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒமின் துர்ரியத்தி, என் புள்ள குட்டியெல்லாம் இந்த மாதிரி ஆக்குங்கிறாரு. அந்த விளையாட்டு வச்சுக்கிறாரு. விளையாட்டு செய்யற ஆசையை கேட்கிறாரு. கால லாயனால ஹதில் ஆலிமீன், என்னுடைய இந்த உறுதிமொழி வந்து அநியாயக்காரனு கிடையாது. அவன் நல்ல செயல் செஞ்சா வேண்டா இருக்கலாமே தவிர உன் புள்ள குட்டிகளுக்கு ஒட்டுமொத்தமாக ஆக்கிட முடியாது. நீ எத்தனை பரீட்சையில தேர்னாலும் அதனுடைய அனுகுணம் உனக்கு தருவேனே தவிர நீ தேர்னதுனால உன் புள்ள குட்டியெல்லாம் நான் இமாமாக்கிற மாட்ட மாட்டேன் அப்படின்னு நல்ல மறுத்து ஆசையோட கேட்குற நல்ல விஷயம் கேட்குறாரு. 2வது சூறாவில் வந்து 124 இருக்குது. அதே மாதிரி வாப்பாவுக்கு என்ன செஞ்சாரு, யாரெல்லாம் என் வாப்பா மன்னிச்சிரு, அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அல்லா என்ன கண்டிச்சுனா, யாருக்கு நீ மன்னிப்பு கேட்குற? என்னை ஏற்றுக்கிறாத ஒரு ஆளுக்கு நீ மன்னிப்பு கேட்பியா? நீ கலீலா இருக்கலாம், நீ உற்ற நண்பராக இருக்கலாம், நான் போட்ட எல்லையை தாண்டிட்டு போய் நீ மன்னிப்பு கேட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் மன்னிக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறேன், அதை போய் மன்னின்னு கேட்டால் நீ சொன்ன கேட்பானா அப்படின்னு சொன்னா அவர் அரண்டு போய் யாரெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன். அல்லா அதை சொல்லி காட்டுறான். ஒமாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபி, இப்ராஹிம் தகப்பனாருக்கு மன்னிப்பு கேட்டார, அது இல்லா அம்மோயிதத்தின் வாதகா ஐயாஹு, ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார், அதன் அடிப்படையிலே அவர் கேட்டு விட்டார். பலம்மா தபையனலகு அன்னஹு அது உள்ளில்லா, அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, வாபஸ் வாங்கிட்டார். யா அல்லாஹ், எங்க வாப்பாக்கு மன்னிப்பு கேட்டேன், வாபஸ் வாங்கிட்டேன், இனிமேல் கேட்க மாட்டேன். அப்ப தகப்பனாருக்காக மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய விஷயமா? ஆனா அங்க அல்லாஹ் என்ன செய்யறான், உற்ற நண்பராக இருந்தாலும் நான் ஒரு ரூல் போட்டிருக்கிறேன், அதுக்குள்ள அடிமையா நின்றுட்டு தான் நீங்க பேசணும். உங்க விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்ற முடியாது, உங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லவனாக்க முடியாது, உங்க வாப்பாவெல்லாம் மன்னிச்சிட முடியாது. அவர் போய் நல்லவராக இருக்க சொல்லுங்க, அவர் ஒழுங்கான கொள்கைக்கு வர சொல்லுங்க, அவரை கேட்க சொல்லுங்க. நீங்க அவருக்காக கட்டுறாங்க தருவமானு எல்லாம் என்ன செய்யறான், அப்படி கண்டிக்கிறான். 9வது சூறாவில் 114வது இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்களுடைய சம்பவங்கள்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சம்பவங்கள்லையும் எப்படியெல்லாம் அவங்க மனிதராக நின்றார்கள், அவங்க நினைச்சது எப்படி நிறைவேற்ற முடியல, அவங்க எவ்வளவு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அல்ல அதெல்லாம் கிடையாது, நான் நினைச்சே தான் செய்வேன்னு காட்டுறான் என்ற சம்பவங்கள்லாம் இருக்கிறது. அதுகளை பார்த்து விட்டு நம்ம அடுத்தடுத்த தலைப்புக்கு செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இஸ்மாயில் என்று ஒரு மகன், இஸ்ஹாக் என்று ஒரு மகன் இருந்ததை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அது திருக்குர்ஆன்ல இருக்கிறது. இந்த 2 மகன்களும் அவங்களுக்கு எந்த வயசுல அல்லாஹ் கொடுத்தான்? இந்த 2 மகன்கள் புதல்வர்கள் இருந்தது நமக்கு தெரியும். இந்த 2 புதல்வர்களையுமே அல்லாஹ் என்ன வயசுல அவங்களுக்கு கொடுக்குறான்னு கேட்டா, தள்ளாத வயசுல, இனிமேல் இவருக்கு குழந்தை பெறாது,
என்று நினைக்கிற வரைக்கும் அவருக்கு பிள்ளையை கொடுக்கவே இல்லை. அவ்வளோ நேசரு, அல்லாஹ்வுடைய ஹலீல், உற்ற நண்பர், எல்லா பரீட்சைகளையும் தேறியவர். அவருடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம மார்க்கத்தில் நமக்கு சட்டமாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும், ஹஜ்ஜுடைய கடமைகளையும் மற்ற கடமைகளையும் நமக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட அவங்களுக்கு அல்லாஹ் எப்போ குழந்தைய கொடுக்குறான்? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொன்னதாக திருக்குரானில் 14வது சூராவில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். என்னுடைய தள்ளாத வயதிலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்ங்கிறார். அப்போ 2 பிள்ளைகளும் அவருக்கு பிறந்தது எப்போன்னு கேட்டால் தள்ளாத வயசுல தான். இன்ன ரப்பியில சமீஉ துவா, என்னுடைய இறைவன் துவாக்கள் அங்கீகரிக்கிறவனா இருக்கிறான். இது கூட எப்படி கிடைச்சின்னு கேட்டால், நான் திரும்ப திரும்ப இறைவன்ட்ட பெடிஷன் போட்டுக்கிட்டே இருந்தேன், என்னுடைய தள்ளாத வயசுல தந்துட்டான்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துறாங்க. அப்ப இந்த குழந்தைகள், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் அதை உருவாக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஆற்றல் நபிமார்களுக்கு இருந்தால் கண்டிப்பா இப்ராஹிம் நபிக்கு இருந்திருக்கணும். நல்லடியார்களுக்கு இருந்தால், நல்லடியார்களுக்கெல்லாம் தலைவராக, உலக மக்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்திருக்கணும். அப்போ அவங்க தனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டு கூட அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ கிடைக்கிறது? தள்ளாத முதுமையில கிடைக்கிறது. இந்த முதுமையில் கூட எனக்கு பிள்ளையை தந்தானே, 2 பிள்ளைகளை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இந்த பிள்ளை பெறக்கூடிய ஒரு செய்தியை நற்செய்தியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ப முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ப முடியல. அது எப்படின்னு கேட்டால், லூத் நபி அவர்களுடைய சமுதாயம் ஒரு ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான். லூத் நபி இப்ராஹிம் நபியும் ஒரு காலத்தில் உள்ளவங்க, பக்கத்து பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள், ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து கொண்டவர்கள். லூத் நபி காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆமனலு லூத், லூத் நபி இப்ராஹிம் நபியை விசுவாசம் கொண்டார் என்றெல்லாம் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ லூத் நபியுடைய ஊரும் இப்ராஹிம் நபியுடைய ஊரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா, லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்குகளை அனுப்புறான். இனிமேல் இங்கே தேர மாட்டாங்க, அந்த ஊரை கம்ப்ளீட்டாக அழிச்சிருங்க. அதாவது தவறான ஆணுக்கு ஆண் இந்த மாதிரி ஓரினை சேர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை லூத் நபி எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு, கேட்கலன்னு அல்லாஹ் அழிக்கிறதுக்காக மலக்குகளை அனுப்புறான். அந்த மலக்குகள் முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, வரும்போது 2 வேலையோட வர்றாங்க. லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறது ஒரு வேலை, அதோட போற போக்குல இப்ராஹிம் நபியையும் பார்த்து அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற நற்செய்தின்னு சொல்லிட்டு போங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வரக்கூடிய மலக்குகள் முதல்ல இப்ராஹிம் நபியை பார்த்து விட்டு, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு, அப்புறமேல் லூத் நபியை போய் பார்த்து, உங்க உம்மத்தில் அழிக்க போறோம், ஊரு விட்டு வெளியேறுங்க என்று சொல்லி அந்த ஊரை தலைகுப்புற பிரட்டினான். பிரட்டி அழிச்சான்னு வைங்களேன். அப்ப போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மலக்கு சொல்றாரு இப்ராஹிம் நபியை பார்த்து, இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறான், அதோட உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வதற்காக எல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, இஸ்ஹாக்குங்கிற பிள்ளைக்காக சொல்றாங்க. இஸ்ஹாக்கு நபி உங்களுக்கு நற்செய்தி சொல்லி இருக்கிறோம். இஸ்ஹாக்கு மாத்திரம் இல்லை, இஸ்ஹாக்குக்கு யாக்கூப்னு ஒரு பிள்ளை பிறப்பாரு, அதையும் இப்போ நற்செய்தி அட்வான்ஸாக சொல்கிறோன்னு பேர பிள்ளை வரைக்கும் எல்லாம் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறான். அப்போ அந்த நற்செய்தி மலக்குகள் சொல்லும் பொழுது அவங்க மனைவி கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்க காதல் அது விழுது, மனித வடிவத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ப முடியல. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, காலத்து யா வைலத்தா, இது என்ன அநியாயமாக இருக்கிறது, நம்ப முடியாத கேட்ட அப்படி சொல்லுவோம்ல, அலிது வான அஜூசுன், நான் ஒரு படு கிளவியாக இருக்கிறேன், நான் புள்ள பெற போகிறேன்னா, புள்ள பெற வேண்ட நற்செய்தி சொல்கிறாங்க மலக்குகள்லாம். நான் அந்த கட்டத்தை தாண்டிட்டேன், நான் படுகிழவியாக இருக்கிறேன், படுகிழவியாக இருக்கக்கூடிய நான் புள்ள பெறுவேங்கிறாங்களே, இது எப்படி? இன்னஹாதா லஷைஉன் அஜீப், இது பெரிய ஆச்சரியமான விஷயமாவில் இருக்குது, எனக்கு புள்ள பிறக்கும்னு சொல்றீங்களே என்று அந்த அம்மாவுக்கு நம்ப முடியல. இது 11 எவ்வளோ வயசுல எல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. குழந்தை பெறுங்கிற நற்செய்தி சொல்லும் பொழுது எனக்காவது குழந்தையாவது பிறக்கிறதாவதுன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ வயசாக இருந்திருக்கும்? நம்பிக்கை இழந்து தள்ளாத வயசாகி போய் அந்த வயசில் அவங்களுக்கு பிள்ளை கிடைச்சதாக 11வது சூறாவில் 72வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாச்சும் பரவாயில்லை, அந்த அம்மா விட்டுருங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய ஹலீல் தானே, அவருக்கு நம்ப முடியல. அவர் இந்த நற்செய்தி சொன்னவுடனே, பஷர் துமூனி, எனக்கு நற்செய்தி சொல்கிறீர்களா, அலா அன் மசனியல் கிபரு, எனக்கு முதுமையாக இருக்கிற நேரத்தில், நானும் முதுமை வயதை தொட்டிருக்கிற நேரத்தில் எனக்கு நீங்கள் நற்செய்தி சொல்கிறீர்களா
புள்ள பிறக்கும்னு. ஃபபிமத்து பஷிரூன், எந்த ஆதாரத்தை அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்றீங்க நீங்க, எனக்கு எப்படி புள்ள பிறக்குங்கிறாரு. இப்ராஹிம் நபிக்கு நமக்கு குழந்தை பிறக்காது, அந்த அந்த கட்டத்தை நம்ம தாண்டி விட்டோம் என்று அவரும் நினைக்கிறாரு. அவருடைய மனைவி அதே மாதிரி ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். இந்த ரெண்டு விஷயம், இது 15வது சூறாவில் 54 வசனத்தில் இப்ராஹிம் நபி ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் இருக்கிறது. அவங்க மனைவி ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் 11வது சூறாவில் 72வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இவ்வளவு முதுமையில் தள்ளாத வயசில் அவருக்கு குழந்தை பிறந்ததாக குர்ஆன் சொல்கிறது. இதில் நம்ம என்ன அறிந்து கொள்கிற விஷயம் என்ன, குழந்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்களுக்கு இருக்குன்னு நம்புகிறாங்களே, அப்படி இருந்தால் நபிமார்களுக்கு இருக்குமா இல்லையா? நபிமார்களுக்கு இருக்கும் என்றால் கண்டிப்பாக இப்ராஹிம் நபிக்கு இருக்குமா இல்லையா? அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய நேசர் நண்பர், உலகத்தில் உள்ள மனிதர்களையே அல்லாஹ்வுக்கு நண்பர் அவர் மட்டும்தான். அப்போ அல்லாஹ்வுக்கு நண்பர் என்கிற ஒரு அந்தஸ்தில் உள்ள இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த சக்தி இருந்தால் அவரையும் இவ்வளவு தள்ளாத வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கனே, அவராக உண்டாக்கிற வேண்டியதானே. அவர் எப்போ குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ தனக்கே ஒரு குழந்தையை கொடுத்துக்கிறலாமே, தனக்கே ஒரு குழந்தையை உண்டாக்கிடலாமே. அல்லாட்ட தான் கேட்குறாரு, யாரெல்லாம் இந்த மாதிரி உன்ட்ட கேட்குவேன், நீ துவாவை ஏற்றுக்கிறவனா இருக்கிற, இவ்வளோ லேட் அவர் கேட்குறாரு, எப்பவும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அல்ல எப்போ ஏற்றுக்கிறான், தள்ளாத வயசில் ஏற்றுக்கிறான், அதுக்கே நன்றி செலுத்துறார். தள்ளாத வயசுலையாச்சும் கொடுத்தியே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தியே என்று அவர் நன்றி செலுத்துகிறாருன்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறோம், நபிமார்கள் மகான்கள், நம்ம மகான்களை யாரையும் அறிய முடியாது, அறிஞ்சா கூட அவங்க வந்து மனிதர்களாக தான் இருந்தாங்க. அல்லாட்ட தரஜாக்கள் கிடைக்கும், உயர்ந்த பதவியில் இருப்பாங்க என்பதற்கு தான் நல்லடியாரை தவிர அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரம் அல்லாஹ்வுடைய பவரையெல்லாம் பிடுங்கி அவுலியாக்கள் கையில் கொடுத்துட்டாங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டார்கள். அப்படி இருக்குமே, ஆனால் இப்ராஹிம் நபிக்கு இப்படி நடந்திருக்குமா? இதை இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எதுக்கு எல்லாம் சொல்கிறான், இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் சொல்கிறான்.